வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். போன வாரம் எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதும், லாஸ்ட் செஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும், அடுத்த வாரத்துக்கான ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்கும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் 3 இண்டெக்ஸுமே பாசிட்டிவா இருக்குதா, இல்ல நெகட்டிவா இருக்கா, எந்த டைரக்ஷன்ல போக போகுது அப்படிங்கிறத மண்டேயோட வியூவும் எப்படி இருக்கும், ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவா அந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே. நீங்க இன்னும் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல வந்து மார்க்கெட்டோட டெய்லி சார்ட் பேட்டர்ன்ஸ், டெய்லி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறத லைவ்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆம், எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகலாம், எது வரைக்கும் போகலாம், எங்க வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, சப்போர்ட் எங்க இருக்கு அப்படிங்கறது டெலகிராம்ல நான் ஆல்ரெடி லைவா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டோட அப்டேட் கிடைக்கும். ஓகே. நிஃப்டி சார்ட்டுக்கு போயிடலாம். நிஃப்டி இப்போ ஒன் டே சார்ட்ல வச்சிருக்கேன். ஓகே. இப்போ ஒன் டேல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னோட வியூ வந்து பியரிஷா தான் இருக்குது. ஒரு ஒரு 4-5 வாரமாவே என்னோட வியூ வந்து நிஃப்டில பியரிஷ் தான். ஓகே. இந்த பேட்டர்னை பாத்தீங்க, சேனல் பேட்டர்னை பாத்தீங்கன்னா கூட நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி தான் ஒரு சேனல் பேட்டர்ன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் என்னோட வியூ வந்து பியரிஷ் தான். தெளிவா பார்த்துருவோம். ஓகே. சரி. இப்போதைக்கு ஒன் டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே தான் அவரோட மொத்த மூமெண்ட் போயிட்டு இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஏன் பியரிஷ்ங்கிறத சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஏன் பியரிஷ்ங்கிறத பார்த்துருவோம். ஓவரால் சார்ட்ல, வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து பியரிஷ் தான். என்னோட வியூ படி நிஃப்டி இன்னும் ஒரு தடவையாவது இந்த 22,500 டெஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். 22,500 டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் அடுத்த அப் ட்ரெண்ட் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. ஸோ என்னோட வியூ இப்போதைக்கு பேரிஷ் தான். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல இருக்கும்போது நிஃப்டி நான் ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான ஃபால் வந்துருந்துச்சு. ஓகே. இங்க சப்போர்ட் எடுத்து இப்போதைக்கு ஒரு சின்ன சைட்வேஸ்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு அப் ட்ரெண்டா இருந்தாலும் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லலாம். ஓகே. இந்த சேனல் பேட்டர்ன் எப்போ வேணாலும் இந்த பாட்டம், இந்த சப்போர்ட்ல பிரேக் அவுட் நடக்கலாம். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே. இதுல சப்போர்ட் எடுத்திருக்கா, இந்த சப்போர்ட் இருக்கா, இந்த சப்போர்ட் இருக்கா, இப்படியே மூவ் ஆகிற நிஃப்டி எப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுதோ அப்போ டைரக்டா இது வரைக்கும் ஃபால் ஆகிறது 22,500 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும். ஓகே. ஸோ இதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஓவராலா வீக்லி சார்ட்ல நிஃப்டியோட வியூ வந்து நெகட்டிவ் தான், பியரிஷ் தான். ஓகே. ஸோ இன்ட்ராடேல அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம்ல எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஒன் டேல பார்த்தோம்னா இந்த 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 டைம் ஃப்ரேம், இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குல்ல, இதோட இந்த சேனல் பேட்டர்னுக்கு உள்ளாடியே தான் நிஃப்டியோட மொத்த மூவ்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. எப்போல இருந்து மார்ச் 26ல இருந்து, மார்ச் 2026ல இருந்து நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்ன்ல உள்ள லாக் ஆயிருக்கு. ஓகே. ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் இதை பிரேக் பண்ணி மேல போனாலும் கூட மறுபடியும் உள்ளே வந்திருக்கு. See, இதுல சப்போர்ட், மறுபடியும் இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாதிரி மேலையும் ரெசிஸ்டன்ஸ் இதுல இருக்கு, இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இதுல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இதுல ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் இதுல ரெசிஸ்டன்ஸ். இந்த சேனல் பேட்டர்னை டே சார்ட்ல நிஃப்டி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகே. டே சார்ட்ல. ஆனா இந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா இன்னும் இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன அப்ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி அப்ப இடத்துல என்ன எங்க வரணும் எதிர்பார்க்கலாம், இங்க இருந்து இந்த சப்போர்ட் இருக்குல்ல, சேனல் பண்றோட சப்போர்ட் டெஸ்ட் பண்றதுக்கு வரதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. அப்படிதானே? ஸோ அது எங்க இருக்கு, 24,000ல இருக்கு. ஸோ இப்போ 24,250 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நிஃப்டி. 24,000ல வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்த வாரம் நான் இந்த 24,000ங்கிறத டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத மறுபடியும் எதிர்பார்க்கிறேன். இதை என்ன, இந்த ரேஞ்சில இருந்து ரிஜெக்ட் ஆகி 24,000 டெஸ்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை 24,000 டெஸ்ட் பண்ணும்போது இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, எப்போ இதை பிரேக் பண்ணுதோ அடுத்த வாரம் இல்லை. ஓகே. ஒரு அடுத்த வாரமே பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்து எங்க நிஃப்டியை பார்க்கலாம், இங்க இருந்து ஒரு நல்ல ஃபால் இங்க வரைக்கும் 22,500 சொன்னால இது வரைக்கும் ஃபால் ஆகலாம். இந்த சேனல் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ இங்க வரைக்கும் ஒரு ஃபால் பார்க்கலாம். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். ஓகே. இதுல இருந்து இப்படி வந்து டெஸ்ட் பண்றதும் மறுபடியும் இப்படி அப் ட்ரெண்ட் போய் இது வரைக்கும் போறதும் 25,180, 25,200 வரைக்கும் போறதும் மறுபடியும் ஃபால் ஆகி 24,450க்கு வரதும் இப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கலாம் இந்த சேனலுக்குள்ளே. ஓகே. எப்போ இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணுதோ அப்போ, பாட்டம்ல சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதோ அப்போ ஒரு நல்ல ஃபால் வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளே மூவ் ஆயிட்டு இருக்கு நிஃப்டி. எப்போ இதை பிரேக் பண்ணுதோ அப்போ ஒரு நல்ல ஃபால் 22,500 வரைக்கும் வரலாம். இதுதான் டே சார்ட்லயும் சஜஸ்ட் பண்ணுது. ஓகே.
ஆனா இன்ட்ராடே லெவல்லையும் பார்த்துருவோம். ஒன் டே 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துருவோம். ஓகே, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இப்போ நிஃப்டி சி இந்த பெரிய சேனல் பேட்டர்ன் இருக்குல்ல, இது ஒன் டே சேனல் பேட்டர்ன் அப்படிதானே. ஒன் டேயோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அந்த ஒன் டே சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே நிஃப்டி ஸ்லோவா மேல இருந்து எப்போ இதை டெஸ்ட் பண்ணிச்சோ, இங்க வந்து காட்டிடுவா ஒன் டேல சி இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிச்சா அடுத்து எங்க வரணும், இந்த சப்போர்ட்ல இருந்து டேரக்டா ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போச்சு. ரெசிஸ்டன்ஸ் இருந்து எங்க வரணும், அப்படியே சப்போர்ட்டை நோக்கி வரணும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ 1 ஹவர்ல பார்த்தோம்னா அந்த சப்போர்ட்டை நோக்கி ஃபால் நடந்துகிட்டு இருக்கு அப்படிதானே. அந்த ஃபால் எப்படி இருக்கு, ஒரு 1 ஹவர்ல ஒரு ப்ராப்பரான சேனலுக்குள்ளேயே தான் அந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இங்க வரைக்கும் போன நிஃப்டி இப்போ நம்ம நம்ம சொன்னபடி இந்த சப்போர்ட் 24,000க்கு வரணும். கரெக்டா? அதை ப்ராப்பரா ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்படி ஸ்லோவா இந்த சேனல் பேட்டர்ன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ். நம்ம இதுல வரும்போது நம்ம கீழே சொன்னோம், இந்த ரேஞ்சில் இருக்கும்போதே ஒரு நிமிஷம் இதை மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணுச்சுல்ல, அப்போ எத்தனை பேர் இந்த பெரிய ரெட் கேண்டில் பார்த்துட்டு டவுன் சைட் ட்ரேடிங் போனீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சப்போர்ட்ல வரும்போதே சொன்னேன், என்னோட சஜஷனும் அப் சைட்ல தான் இருந்துச்சு. நம்ம டெலிகிராம்ல இருந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. அதை நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த சப்போர்ட்ல வரும்போது கிளியரா சொன்னேன், இங்க இருந்து ஃபால் கிடையாது, ஒரு அப் ட்ரெண்ட் இது வரைக்கும் போகும். ஓகே, இதுல யாரும் ட்ரேட் பண்றதுக்கு பாசிபிள் இல்லை, விச் மீன்ஸ் இது கீழே போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு சப்போர்ட்ல ப்ராப்பரா உட்கார்ந்து இருக்கு. இதுல இருந்து அப்படியே ரெசிஸ்டன்ஸை நோக்கி மறுபடியும் போகுது. 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, கரெக்டா அப்படிதான் போயிருக்கு. டச் பண்ணிச்சா, ஓப்பனிங்லயே அப்படியே சார்னு மேல போயிடுச்சு. அப்படியே போய் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிருக்கு. கரெக்டா? டெலிகிராம்ல என்ன போஸ்ட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனல் பேட்டர்னையும் 1 ஹவர்ல என்ன சேனல் பேட்டர்ன் இருக்கோ அதையும் நிஃப்டி ப்ராப்பரா ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்ல இருந்து அப்படியே ரெசிஸ்டன்ஸ். ஸோ அன்னைக்கு டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்ததை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க டவுன் ட்ரெண்ட்ல ஃபர்தரா ட்ரேட் எடுத்துக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ஸ் போய் மறுபடியும் டச் பண்ணிருக்கு. அப்படிதான் இப்போ இந்த வீக்கோட க்ளோசிங் எப்படி முடிஞ்சிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ். ஒரு நிமிஷம். ஓகே, டன். சரி, வீக்கோட க்ளோசிங் வந்து கரெக்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்டேயே தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இதுல என்ன நடக்கலாம், அப்படியே ஃபால் மறுபடியும் சப்போர்ட்டை நோக்கி வரணும். ஏன் இதுல பிரேக் அவுட் வராதுன்னு சொல்றேன், பிரேக் அவுட் வராதுன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டை யாராலையும் 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. நம்ம நினைச்சா அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிடும். அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு தான் சான்ஸ் இருக்கு. 24,000 இதுல இருந்து அப்படியே 24,000 மறுபடியும் டெஸ்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து இப்போ இங்க இருந்து சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போயிடுச்சா, இது இங்க இருந்து அப்படியே சப்போர்ட் நோக்கி 24,000 நோக்கி மறுபடியும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் 24,300க்கு மேல கொடுக்கும் பட்சத்துல மட்டும்தான் இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் ஆகும். பிரேக் ஆகி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை நோக்கி எங்க இருக்கு, இங்க 25,200 சொன்னேன்ல, இதை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு டைரக்ஷன் கிட்டத்தட்ட தெளிவா இருக்கு. ஓகே, ஸோ எங்க ஓப்பன் ஆகுது, எப்படி ட்ரேட் ஆகுது, ஏன்னா ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயே தான் இருக்கு. அப்படிதானே? ஸோ மார்க்கெட் மண்டே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணலைன்னா அடுத்த வாரத்தோட ட்ரேடு ஃபுல்லா டவுன் சைடு தான் டுவர்ட்ஸ் 24,000. ஓகே, ஸோ மண்டே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணலைன்னா 24,000 நோக்கி தைரியமா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதுதான் என்னோட வியூ. ஓகே, ஒருவேளை இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும் இதை ஹோல்ட் பண்ணதான் பார்க்கணும். 24,300க்கு மேல ஹோல்ட் பண்ணதான் பார்க்கணும். அப்போ மட்டும் ஒருவேளை அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மட்டும் நம்ம வியூவில் சேஞ்ச் இருக்கும். இன்ட்ராடேல எது வரைக்கும் 25,200 வரைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வழக்கம் போல அங்க வரைக்கும் போற நிஃப்டி இங்க இருந்து அப்படியே சப்போர்ட் பண்ணி மறுபடியும் கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுதான் நிஃப்டியில இப்போதைக்கு இருக்கக்கூடிய வியூ. ஸோ இன்ட்ராடே லெவல்ல நாளைக்கு மீன்ஸ் மண்டே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மேக்சிமம் ரிஜெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ரிஜெக்ஷன் டுவர்ட்ஸ் 24,000க்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, இது 24,000 ஹோல்டு பண்ணிச்சுன்னா மறுபடியும் அப் சைடு நோக்கி போகும். இதை ஹோல்ட் பண்ண முடியல, இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்து 22,500 வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதான் நிஃப்டியில அடுத்த வாரத்துக்கான மண்டே ஓப்பனிங்கும் அடுத்த வாரத்துக்கான வியூவும். பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டிலையும் ஒன் டேல பார்த்துடலாமா. ஒன் டேல பேங்க் நிஃப்டி ஓரளவு நல்லாவே இந்த சப்போர்ட்ல ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம இதையும் நம்ம பழைய வீடியோல சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி
இங்க ஒரு சப்போர்ட், இதுல ஒரு சப்போர்ட், இங்க சப்போர்ட், மறுபடியும் இந்த ரேஞ்சில சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு பர்ஃபெக்டா பேங்க் நிஃப்டி சப்போர்ட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? பேங்க் நிஃப்டி இதுல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கணும் இது வரைக்கும். ஸோ நிஃப்டியோட இன்ட்ராடே வியூ வந்து நெகட்டிவா இருக்கு, பேங்க் நிஃப்டி பட் பாசிட்டிவா இருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 ஹவர்ல எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? ஓகே, ஸோ 1 ஹவர்ல ஓகே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிருக்கு, இந்த ஒரு சின்ன ரேஞ்சை பிரேக் பண்ணிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பாசிட்டிவான டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி நெகட்டிவா மாறணும்னா என்ன பண்ணணும்? இந்த சேனல் பேட்டர்ன் சப்போர்ட் இருக்கு, இதை பிரேக் பண்ணணும். ஒருவேளை இதை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சை இந்த சேனலை பிரேக் பண்ணிடுச்சுன்னு வைப்போம், இது ஒரு பெரிய ஃபாலுக்கு எடுத்துட்டு போவோம். அடுத்து பேங்க் நிஃப்டி 56,100க்கும் அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா 53,500க்கும் ஃபால் ஆகும். ஓகே, ஸோ நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஜோன் இதுதான், 57,500. 57,500 ஹோல்டு பண்ணிடுச்சு அப்படின்னா, இதை பிரேக் பண்ணல அப்படின்னா அடுத்து ஒரு சின்ன அப் சைட் மூமெண்டம் இது வரைக்கும் போகலாம். அவ்வளவுதான், 59,300 வரைக்கும் போகலாம். அங்க இருந்து மறுபடியும் சப்போர்ட் நோக்கி வரணும். ஓகே, ஸோ இது 57,500 ஹோல்ட் பண்ணுச்சுன்னா 59,300 இது வரைக்கும் போகலாம். ஒருவேளை 57,500 ஹோல்ட் பண்ணல, இது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் 53,500 வரைக்கும். இது நிஃப்டியோட ஃபாலுக்கும் சப்போர்ட் பண்ணும். நிஃப்டியும் 22,500 சொல்லியிருந்தோம், அது வரைக்கும் நிஃப்டியும் ஃபால் ஆகலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியோட டைரக்ஷன் இதுதான். சென்செக்ஸ் கிட்டத்தட்ட அதே நிஃப்டி மாதிரி தான். இந்த தடவை சென்செக்ஸ்ல ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதோ அதே பேட்டர்ன்ல சென்செக்ஸ் மூவ் ஆகல. ஓகே, ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. நம்ம வழக்கமாவே எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, நிஃப்டி என்னவோ அதே தான் சென்செக்ஸும் அப்படிதானே. ஆனா இப்போ அப்படி இல்ல, ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு சென்செக்ஸ்ல. எப்படின்னு பார்த்துடலாம். சரி, சென்செக்ஸும் கூட நிஃப்டியை போல அதே சேனல் பேட்டர்ன்லயே டிராவல் பண்ணாலும் சென்செக்ஸ் டே சார்ட்ல ஆல்ரெடி இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிடுச்சு. ஓகே, இங்க சப்போர்ட் இருக்கு, இங்க சப்போர்ட் இருக்கு, இங்க சப்போர்ட் இருக்கு. ஆல்ரெடி இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிக்கிட்டு இப்போ அப் டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, மேலேயே ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல டச் பண்ணிட்டு அப் டர்ன் கொடுத்துருக்கு. ஆனா நிஃப்டியில பார்த்தோம்னா இன்னும் அந்த சப்போர்ட்டை டச் பண்ணல. ஓகே, மேல இருந்து ஃபால் ஆகி வந்த நிஃப்டி இதை ரிமூவ் பண்ணிடுவோமா? மேல இருந்து சரி, இங்க இருந்து ஃபால் ஆகி வந்த நிஃப்டி இங்க இன்னும் சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணல. ஓகே, ஸோ நிஃப்டி கன்ஃபார்மா பேரிஷா தான் இருக்கு, இதை டெஸ்ட் பண்றதுக்கு வரும்னு சொல்லிடலாம். ஆனா சென்செக்ஸ் ஏற்கனவே சப்போர்ட் வரைக்குமே ஃபால் ஆயிடுச்சு, ஃபால் ஆயிட்டு தான் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ சென்செக்ஸ் என்ன கரெக்ட் சொல்லுது? சப்போர்ட்டை நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ அப்சைட் போறதுக்கு ரெடியா இருக்கேன். இதுல இருந்து நான் ஒரு அப்சைட் மூமெண்டம் கொடுத்து இப்படியே போகலாம் சென்செக்ஸ் அப்படிங்கிறது தான் சென்செக்ஸ் சஜஸ்ட் பண்ணுது. ஆனா இந்த அப் ட்ரெண்ட் மூமெண்டம் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா இதை பிரேக் பண்ணும்போது, இதுலயும் ஒரு சின்ன ரேஞ்ச் இருக்கு, பிடிச்சிக்கலாமா? ஓகே, ஸோ இந்த கேண்டில் பர்ஃபெக்டா 1 ஹவர்ல பார்ப்போம் கரெக்டா அது நினைக்கிறேன். ஓகே, ஓகே, சரி, இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா ஓகே கரெக்டா உட்காரல, பட் ஓகே ஆமா, இதுல கனெக்ட் ஆயிருக்கு, இங்க கனெக்ட் ஆயிருக்கு, இங்க கனெக்ட் ஆகுது. இது ஒரு சரியான கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இந்த ரேஞ்சை எடுத்துக்கலாம். இதை பிரேக் பண்ணல அப்படின்னா, இதுக்குள்ள சுத்திட்டு இருக்குன்னா மறுபடியும் சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணி கீழே டவுன்ல கூட பிரேக் டவுன் நடக்கலாம். ஓகே, மறுபடியும் இந்த ரேஞ்ச் வந்து ரிஜெக்ஷன் கூட வரலாம். ஓகே, ஸோ சென்செக்ஸோட வியூ தான். சென்செக்ஸ் வந்து ஆல்ரெடி சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணிடுச்சு, சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணிட்டு அப் ட்ரெண்டுக்காக அப் சைட் மூமெண்டம் கொடுத்து போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நான் மண்டேயோட ஃப்ரைடேயோட க்ளோசிங்கை, ஃப்ரைடேயோட ஹையை பிரேக் பண்ணாம அது கீழே ட்ரேட் ஆகும் பட்சத்தில் நிஃப்டியோட பேட்டர்னை பேஸ் பண்ணி அப்படியே சென்செக்ஸும் டவுன் டர்ன் கொடுத்து மறுபடியும் இந்த சப்போர்ட்டை நோக்கி 77,300 நோக்கி வரலாம். ஓகே, 77,300ல பிரேக் அவுட் நடக்கும் பட்சத்தில் சென்செக்ஸும் எது வரைக்கும் 73,000 வரைக்கும் சென்செக்ஸும் ஃபால் ஆகலாம் நிஃப்டி மாதிரியே. ஓகே, இந்த சேனல் பேட்டர்ன் எப்போ பிரேக் ஆகுதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. பிரேக் பண்ணும்போது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டு, ஒரு நிறைய பாயிண்ட் இந்த கேப்சர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கிடைக்கும். 73,000 வரைக்கும் ஃபால் ஆகலாம். இது சென்செக்ஸ். நிஃப்டிய மாதிரி, நிஃப்டியில நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த பேட்டர்ன் எப்போ பிரேக் ஆகுதோ இதை வாட்ச் பண்ணிட்டே வாங்க. எப்போ இந்த பேட்டர்ன் பிரேக் ஆகுதோ, பிரேக் ஆகும்போது ஒரு நல்ல ஃபால் 22,500 வரைக்கும் நிஃப்டிலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு மார்க்கெட்டோட வியூ. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுமே பார்த்துட்டோம். உங்களோட வியூ, கமெண்ட் எதுவாக இருந்தாலும்
கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் டைரக்ஷன் கிடைக்கும். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.